ஒரு உறுப்பினர் உள்ள கட்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். சட்டப்பேரவையில் அனைவரும் சமம். தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றத்தில் முதன்முறையாக விஜய் உரை. அனைவரும் சமம். ஓர் உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கே இடம் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய கருத்துகளுக்கும் அதிக எண்ணிக்கை பெற்ற தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் தெரிவிக்கும் கருத்துகளுக்கும் சமமாகவே மதிப்பளிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாக தமிழக சட்டப்பேரவை செயல்பட வேண்டும். சட்டமன்ற மரபுகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சபாநாயகரை வாழ்த்தி பேசிய முதல்வர் விஜய் விருப்பம். அல்லவை நிராகரிக்கப்பட்டு ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் இப்பேரவை செயல்பட வேண்டும். சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் இந்த அவைக்கு பேரவை தலைவரும் பேரவை துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பீர்கள் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என இருந்தாலும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு ஒரே வரிசையில் நிற்க வேண்டும். மக்களும் அதையே விரும்புவதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நாம இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புறாங்க. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். அரசியல் ரீதியாக உதயநிதி இன்னும் பக்குவப்படவில்லை என்பதை தான் அவரது சனாதன பேச்சு காட்டுகிறது. குறிப்பிட்ட மதத்தின் மீது உள்ள வெறுப்புணர்வை வெட்டி எரிந்து விடுமாறும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். அரசு கொறடாவாக விருகம்பாக்கம்